TNPSC Group 4 ஓட கொஷின்ஸோட ஆப்டிடியூட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1ல் ஒரு 12 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு 13 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ 13th ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஜிபி ஒரு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோடைய ஜிபி வந்து 625. ஜிபியோடைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து 625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கொஷின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, அதாவது ஜிபி எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு நம்பர் வச்சு கண்டினியூஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணது தான் ஜிபி. அப்போ ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், இதுதான் வந்து ஜிபி, அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏ பவர் 4, ஆர் வந்து ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 625 அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளம் மூலயமா நமக்கு இம்ப்ளை ஆகுது. இப்போ இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே அசியூம் பண்ணோம்னா ஆர் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 1 வச்சு நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஏ 5 இருந்துச்சுன்னா 5 பவர் 4 ஈக்குவல் டு 625. ஆர் வந்து 1 இருந்துச்சுன்னா, அப்போ ஏ வந்து ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 5 இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15, 25, 35 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான நம்பர் இருக்கனால, ஈவன் ஒரு ஸ்கொயர் போனாலுமே அதிகமான 625 விட ஜாஸ்தியான அந்த பவர் 4ன்னு போகும்போது 625 விட ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து 5 தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின். அதாவது கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன், ஏதாவது ஒருடைய லாபமோ இல்லை நஷ்டமோ எதனுடைய அடிப்படையில் கேல்குலேட் பண்ணுறோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். சிபியிலேருந்து அது எவ்வளோ லாஸு, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தான் கேல்குலேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்காம இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி. அப்புறம் 167th கொஸ்டின். இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு மேக்ஸாக இல்லாமல், ஒரு ஸ்கூல் மேக்ஸாக இல்லாமல், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இருந்து எப்படி நம்ம கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் 15th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளால் 15th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, a student goes to his school from his house at a speed of 3 km/h. ஒரு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போக அண்ட் ரிட்டர்ன்ஸ் அட் a speed of 2 km/h. பிறகு ரிட்டர்ன் வராங்க. இஃப் ஹி டேக்ஸ் 5 hours, அப்போ டைம் டேக்கன் வந்து 5 hours தான் டைம் டேக்கன். எதுக்கு போகிறக்கும் வர்றக்கும் சேர்த்து 5 hours, பிட்வீன் ஸ்கூலுக்கு போகிறக்கு வரக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. இதை ஃபார்முலா படி சால்வ் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதை வந்து நம்ம ஆன்சர்லேருந்து எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய ஆன்சர் வந்து 6 kilometers. ஆப்ஷன் சி 6 kilometers தான் இதோட ஆன்சரு. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 6 kilometer அப்படின்னா ஸ்கூல், அதாவது இது வந்து ஹோம், இது வந்து ஸ்கூலு. இப்போது இதுக்கு இடையில வந்து 6 kilometers இருந்துச்சு அப்படின்னா போகும்போது போகிற ஸ்பீடு வந்து 3 km/h. அப்போ 2 hour வந்து டைம் டேக்கன் இருக்கும். இப்போ ரிட்டர்ன் வரும்போது 2 km/h ஸ்பீடில் ரிட்டர்ன் வராரு. அப்போ டைம் டேக்கன் வந்து 3 hours இருக்கும். 2 + 3 5 hours. டோட்டலே போயிட்டு வர்றதுக்கு 5 hours, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 5 hours இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போது ஆன்சர்லேருந்து நம்ம எந்த சாய்ஸ்லேருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போனால் நம்மளால் வித்தின் 30 seconds 45 seconds நமக்கு இது ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணிட முடியும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 6 km. அப்புறம் 16th ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இதுவும் வந்து இப்போ ஒரு கான்செப்ட் ஓரியன்டான ப்ராப்ளம் தான். x 2x + 2 3x + 3 ஆர் இன் ஜிபி. தென் 11x 22x + 22 + 33x + 33 ஃபார்ம் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஆப்ஷன் பி வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், ஆப்ஷன் சி வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ஆப்ஷன் டி வந்து நெய்தர் ஏபி நார் ஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்லாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஜிபி அப்படிங்கிறது என்னென்னா சேம் நம்பர் வச்சு மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 வச்சு அதே 11னால எல்லா டேர்முமே வந்து மல்டிபிள் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஆப்ஷன் பி தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 17th ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். செவன்டீன்த் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, the sum of 3 numbers is 264. ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. the first number is twice the second number. செகண்ட் நம்பர் விட ஃபர்ஸ்ட் நம்பர் ட்வைஸாக இருக்குது. அதே மாதிரி தேர்ட் நம்பர் ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ எப்படி இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா
ஃபஸ்ட்டு நம்பர் வந்து செகண்ட் நம்பர் வந்து ஏபிசின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஏங்கிறது ட்வைஸ் த ரேட் ஆஃப் பி, பியை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஏ வந்து சியை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் சி ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி தராங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஆனால் இப்படி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சு சால்வ் பண்ணுறதை விட ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எப்படி இது வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வரோமோ அந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி போட்டு பாருங்கள். ஆப்ஷன் பி 72ங்கிறது அப்போ இதை விட டபுள் த நம்பர் எவ்வளோ அப்படின்னா 144. 144லேருந்து 1/3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48 கிடைக்கும். 144 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 48 கிடைக்கும். இதோட 3ஓட அடிஷன் வந்து 264. அப்போது 72 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். அதான் ஆன்சர். அதான் the sum of 3 numbers is 264. The first number be twice the second number, third number be 1/3 of the first, then the second number என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 72 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 18th ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். 18th ப்ராப்ளம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸோட சம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 385 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு 18th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 18th கொஸ்டின் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் சீரீஸோட சம் வந்து கேட்டிருக்காங்க. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற அடிஷன் வந்து 385 அப்படி இருந்துச்சுன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் எப்படி 20 ஸ்கொயர் வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இந்த மாதிரி அப் டு 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த நம்பர் வச்சு நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதாவது 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் 10 ஸ்கொயர் இதுதான் இதுக்கூட ஆன்சர். அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு 385 இஸ் ஈக்குவல் டு 1540 அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் 19th ப்ராப்ளம் வந்து அதே மாதிரி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் வேற ஒரு ஆல்ஃபபெட்டிக்கில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது x% ஆஃப் y டு தி y% ஆஃப் x அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது x% ஆஃப் y டு தி y% ஆஃப் xனா 1 தான் ஆன்சர். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா x% ஆஃப் y அப்படின்னா x/100 இன்ட்டு y டிவைடட் பை y% ஆஃப் xனா y/100 இன்ட்டு x. அப்போது என்ன கிடைக்குன்னா xy/100 டிவைடட் பை xy/100 இப்படி இருக்கனால எல்லாமே கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். இதை நீங்கள் நியூமரிக்கலாக கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். 5% ஆஃப் 100 டிவைடட் பை 100% ஆஃப் 5. 5% ஆஃப் 100னாலும் 5 தான், 100% ஆஃப் 5னாலும் 5 தான். இப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து 1 தான். நெக்ஸ்ட் வந்து 20th ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். 20th ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் அந்த ரிலேஷனில் ஏஜ் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. அருண் இஸ் நவ் half as old as his father. ஃபாதரை விட அருணுக்கு இப்போ வயசு வந்து பாதி தான். 12 years ago the father age was 3 times as old as Arun. அருணை விட 12 years முன்னாடி 3 மடங்காக இருந்துச்சு அவங்களுடைய தந்தையினுடைய வயது. இப்போ நவ் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், ஃபாதருடைய தற்போதைய வயசு என்ன அப்படின்னு இது வந்து சாய்ஸ்லேருந்து நம்மளால் ஆன்சரை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிட முடியும். ஆப்ஷன் சி பாருங்கள் 48 அப்படிங்கிறது. இப்போது ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் வந்து 48 இருந்துச்சுன்னா அருணுடைய இதை விட half 24. அப்போ 12 years பிஃபோர் -12 years பிஃபோர் அருணுக்கு வயசு வந்து 12 இருந்திருக்கும், இவருடைய வயசு வந்து 36 இருந்திருக்கும். இது வந்து 3 டைம்ஸாக இருக்கா. அப்போ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ABC are in AP then 3/A 3/B 3/C are in அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது ABC அது வந்து ஏபியில் இருக்காமா, அதாவது ஒரு அடிஷனில் இருக்குது. அப்படி இருந்தால் 3/A 3/B 3/Cயாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு இப்போ பாருங்கள். ABCR இன் ஏபின்னா என்னவா இருக்கும், 1 2 3 அந்த மாதிரி சேம் நம்பரால் ஆட் ஆகிருக்கும். +1 ஆட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஏபிசி அப்ளை பண்ணுங்கள். 3/1 3/2 3 ஸ்கொயர் 3 கியூப். இதில் இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பவரில் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது இன்ட்டு 3 மல்டிப்ளை ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து 22nd ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது -1 R வந்து -1லேருந்து 1 வரைக்கும் இருந்தால் சம் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் அதோடைய சீரீஸ் கேட்டிருக்காங்க. அது ஜென்ரலாக அது வந்து என்னென்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் போதும். அது ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தான். A/1 - C ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது வந்து வெறும் ஜஸ்ட்டு ஃபார்முலாவை வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. 24th வந்து அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். செமி சர்க்கிளில் இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படிங்கிறது இது நம்மளால் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். செமி சர்க்கிளில் எந்த ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு ஆங்கிள் எடுத்தாலும் அந்த ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் கரெக்டாக 90 degrees இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல், செமி சர்க்கிளோட ரூல், செமி சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வந்த ரூல். நெக்ஸ்ட் 24th ப்ராப்ளம் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். A/3 = B/4 = C/7. இது வந்து ஈக்குவல் ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன வேணும்னா A + B + C / C வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் நான் திருப்பி அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எனக்கு 4 ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு 3 ஃப்ராக்ஷன்லேயும் 4 4 4 எனக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா A என்னவா இருக்கணும்? A வந்து 12 இருந்தால் தான் எனக்கு இந்த ஃப்ராக்ஷனில் 4ன்னு கிடைக்கும். B வந்து 16 இருந்தால் தான் எனக்கு இந்த ஃப்ராக்ஷனில் 4 கிடைக்கும். C வந்து 28 இருந்தால் தான் எனக்கு இந்த ஃப்ராக்ஷனில் 4 கிடைக்கும். அதாவது 7 × 4 28, 4 × 4 16, 3 × 4 12. இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ABC அப்ளை பண்ணி இந்த கொடுத்துருக்கிற கண்டுபிடிக்க சொன்ன ப்ராப்ளமில் அப்ளை பண்ணால் நமக்கு ½ ஆன்சர் கிடைக்கும். 12 + 16 + 28 / 28 அப்படின்னு போட்டால் கடைசி ஒரு ப்ராப்ளம் வந்து பாருங்க, ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 25th ப்ராப்ளம். இதில் எந்த ரேஷியோ வந்து பெரிய ரேஷியோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2:3, 3:5, 4:7, 5:8. 4 இது கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து பெரிய ரேஷியோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 4யுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இது என்ன ஆக்சுவலானா 2/3, 3/5, 4/7, 5/8 இந்த மாதிரி தான். இப்போ இது 4யுமே கம்பேர் பண்ணணும்னா காமன் டினாமினேட்டர் வேணும். அப்போ LCM எடுத்தோம்னா நம்ம 840ன்னு சொல்லி LCM கிடைக்குது. இந்த 840 வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்னவா ஆகும் அப்படின்னா 560/840 மாறிடும். 2:3ங்கிறது 560/840 மாறிடும். 3:5 அப்படிங்கிறது 504/840 மாறிடும். 4:7 அப்படிங்கிறது 480/840 மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா 840ங்கிறது காமனாக வச்சு கம்பேர் பண்ணும்போது 2:3 அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் ஃப்ராக்ஷனாக. இப்போ அதாவது டினாமினேட்டரும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டரும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் A 2:3 தான் வருது. நீங்கள் 4 ஆப்ஷனுக்கும் டினாமினேட்டர் 840ங்கிறத வச்சுட்டு நியூமரேட்டரை கம்பேர் பண்ணால் பெரிய நியூமரேட்டர் 560ங்கிற பெரிய நியூமரேட்டர் ஆப்ஷன் A தான் இருக்குது. 5:8க்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். இப்போ குரூப் 4ல் ரொம்ப எல்லா வருஷத்தை விட ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இந்த வருஷம் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக டைம் அண்ட் ஒர்க்கு அந்த மாதிரி எப்பவும் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்க்குற அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இல்லாமல், கன்வென்ஷனலாக இல்லாமல் ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டாக இந்த கொஷின் பேப்பர் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி மேக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க.